அனைவருக்கும் கின் சிலபஸ் அகாடமியின் வணக்கம். தேர்வு நோக்கில் திருக்குறள் நாள் 13 கல்வின்ற அதிகாரத்திலிருந்து பார்க்க போறோம். முதல் குறள், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நூல்களை எப்படி படிக்கணும் அப்படின்னா, கசடுனா குற்றம், கசடர அப்படின்னா குற்றம் இல்லாம படிக்கணும். நம்ம என்ன படிச்சோமோ அந்த நூல் என்ன சொல்லுதோ அதன் வழியில நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள், எண்ணென்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. இந்த குறள்ல இவ்விரண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அத மாதிரி இவை மூன்றும் இவை ஐந்தும்னு கவுண்டிங் வந்துச்சுன்னா அந்த ஆர்டரை நல்லா படிச்சுக்கணும். அந்த ஆர்டர்ல திருவள்ளுவர் எதை முதல்ல சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்பாங்க. இந்த இடத்துல எண்ணா எழுத்தா அப்படின்னு ஆப்ஷன்ல கொடுக்கும்போது எண் அப்படின்றதுக்கு தான் வள்ளுவர் முதலிடம் கொடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம ஆன்சரா எடுக்கணும். அப்ப எண் எழுத்து இது ரெண்டும் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம உயிர் வாழ்றதுக்கு கண் போன்றது. கண் எப்படி நம்ம உயிர் வாழ்றதுக்கு இன்றியமையாததோ அந்த மாதிரி எண்ணும் எழுத்தும் இன்றியமையாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த குறள்ல, கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்து ரெண்டு புண்ணுடையார் கல்லாதவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கண் அப்படின்றது படித்தவர்களுக்கு மட்டும்தான் கண்ணாக கருதப்படும், அப்படி கல்லாதவர்களுக்கு அது முகத்தில் 2 புண் உடையது போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த குறள், உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உவப்ப அப்படின்னா மகிழ, தலை கூடி அப்படின்னா ஒன்று சேர்ந்து. அதாவது படித்தவர்கள் புலவர்களை பார்க்கும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்போம். அதே சமயம் உள்ள பிரிதல், அவங்களை பிரியும் போது அடுத்தது நம்ம உங்களை எப்ப பார்க்க போறோம் அப்படின்ற ஏக்கத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த குறள், உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உயர்ந்தோர் யாரு தாழ்ந்தோர் யாருன்னா, உடையார் முன் இல்லார் போல், செல்வம் உள்ளவங்க கிட்ட செல்வம் இல்லாத ஏழை எப்படி பணிந்து போய் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்பாங்களோ அந்த மாதிரிதான் படிக்காதவங்க படிச்சவங்க கிட்ட எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி பணிவோட கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல போல் அப்படின்ற ஓம உருவு வெளிப்படையா வந்திருக்கனால இந்த குறள் ஓமையணிக்கு கீழே வருது. அடுத்த 5 குறளை நாளைக்கு வீடியோல பார்ப்போம். நன்றி.